ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். ஸோ கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில்கள் அப்படின்னு பார்க்குறதுல பார்த்தோம்னா ரொம்பவும் முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவில் அப்படின்னாக்கா நம்ம நாகர்கோவில் அமைந்திருக்கிற இந்த நாகராஜா, அதாவது ஸ்ரீ நாகராஜா திருக்கோவில்ங்கிறது ரொம்ப பிரபலமான முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவில் ஆகும். ஸோ இந்த நாகர்கோவிலுக்கு பெயர் காரணமே இந்த நாகராஜா கோவிலில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு காரணமும் அப்படின்ற ஒரு சொல் வழக்கம் உண்டு. ஸோ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லையப்பர் பெயரில் தான் அந்த நெல்லை மாநகரமே இருக்குது. ஸோ அதேமாரி பார்த்தோம்னாக்கா இந்த நாகராஜா கோவிலோடைய திருப்பெயரால் தான் இந்த நகரமும் அழைக்கப்படுகிறது நாகர்கோவில் என்று. ஸோ இந்த நாகர்கோவிலில் இருக்கிற ஸ்ரீ நாகராஜா சுவாமி திருக்கோவிலில் உள்ளார என்னென்ன மாதிரியான பரிவார தெய்வங்கள் மூல தெய்வங்கள் என்ன, அதோட தலவிருஷம் என்ன, எப்போ நடை திறப்பு, பூஜையோட விவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீ நாகராஜா கோவில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குது. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஸ்ரீ நாகராஜா திருக்கோவிலை தரிசித்து விட்டு வரலாம். இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் நாகர்கோவில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாக்கா, ஸோ நீங்கள் வந்து நாகராஜா கோவிலுக்கு இறங்குற ஸ்டாப்பிங்ஸில் இறங்கினாக்கா அங்கேயும் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்தோடனே பார்த்தோம்னா அந்த ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட பிரம்மாண்டம். அதாவது இது வந்து ராஜகோபுரம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தில் நாம் வந்து உள்ளார நுழைஞ்சு நம்ம உள்ளார வரோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அந்த கோவிலில் நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னாக்கா அங்கே தான் இருக்கிறார் நம்ம நாகராஜா. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இத்திருக்கோவிலோட தல சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து ஒரு நாகதோஷம் நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற பார்த்தோம்னாக்கா இங்கே வெளியில் வந்து இந்த தலவிருஷம், இந்த தலவிருஷத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த தலவிருஷத்தை சுற்றி வந்து நாகர் சிலைகள் அதிகமாக இருக்குது. அந்த நாகர் சிலைக்கு வந்து நம்ம வந்து இந்த சர்ம தீராத வியாதிகள் ஏதாவது இருந்ததுனாக்கா இந்த நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் மற்றும் பால் அபிஷேகம் செய்வதன் மூலமாக அந்த இதெல்லாம் வந்து அதாவது நம்மளுடைய சர்ம பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றது இங்கே வந்து அது ஒரு பரிகார தோஷமாகவும் இங்கே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த தெய்வங்களை வணங்கிட்டு நம்ம உள்ளார என்ன யார் இருக்கா, எந்தெந்த தெய்வங்கள் இருக்குது, எந்தெந்த கோவில்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் நம்ம நேராக போனோம்னா கொடிமரம். அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் அது வந்து நாகராஜா. அந்த நாகராஜா திருக்கோவில் பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இது சிவபெருமான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆனந்த கிருஷ்ணன். இந்த 3 பேரையும் நாம் தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம வளமாக இடம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்குது. அந்த துர்க்கையம்மன் வந்து இங்கே இருக்கிற இந்த திருக்கோலத்திலேருந்து தோண்டும் பொழுது எடுக்கப்பட்டதுனால அதுக்கு வந்து ஸ்ரீ நீதுர்கை அப்படின்ற ஒரு பெயரோட அங்கே வந்து ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நாகராஜாவுக்கும் இந்த துர்க்கையம்மனுக்கும் ராகு காலத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்ப விசேஷமானது. இந்த பாலமுருகன் சன்னிதியை தரிசிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னாக்கா இதனுடைய அந்த தலவிருஷம் அதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நாகவல்லி மரம் அது வந்து நம்ம கோவில் நுழையிற இடத்துக்கு முன்னாடியே இருக்கிறது தான் அந்த தலவிருஷ மரம். ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னாக்கா நாம் வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள், நம்மளுடைய என்ன குறைகள் இருக்கோ அதை வந்து நாம் அந்த இடத்துல நின்று நாம் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த கோவிலில் தரப்படக்கூடிய அந்த பிரசாதமானது இங்கே இருக்கிற அங்கே அந்த நாகராஜா கோவில் அந்த சந்நிதி மூலவர் இருக்கிற அந்த இடத்துலேருந்து ஒரு மணல் திட்டான இருக்கிறது. ஸோ அந்த மணல்லேருந்து தான் நமக்கு வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. மணலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இந்த மண்ணானது கருப்பு நிறத்துலையும் அதுக்கு அடுத்த 6 மாதம் வெள்ளை நிறத்துலையும் மாறி மாறி காணப்படும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்தீங்கன்னாக்கா இந்த நீங்கள் வந்து பிரசாதம் வாங்கும்போது அந்த மணல் வந்து கருப்பு நிறமாகும். அடுத்த ஒரு 6 மாதமாக வரும்போது அது வந்து வெள்ளை நிறமாக வரும். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா நம்மளோட ஐதீகத்தில் இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இந்த பூமியில். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆகம விதிப்படி பல கோவில்களில் இந்த மாதிரி உத்தராயணம் தட்சிணாயன காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக கொண்ட நிறைய புனித ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே கொடுக்குற பிரசாதம் உத்தராயணத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு கலர் நிறமாகவும் தட்சிணாயத்தில் ஒரு நிறமாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த திருக்கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது முன்னொரு காலத்தில் வந்து இந்த இடம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பல புல்வெளிகள் நிறைந்த ஒரு மேய்ச்சல் நிலமாக தான் இந்த இடம் வந்து இருந்திருக்குது. அப்போ தன்னுடைய மாடுகளுக்கு பில்ல இருக்க வந்த ஒரு பெண்மணி தவறுதலாக அங்கே இருந்த ஒரு நாகத்தின் மீது அந்த தன்னுடைய அருவாளால் கீறிடுறாங்க. அதாவது பில்லுன்னு நினச்சி அவங்க கீறிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னாக்கா அந்த நாகம் வந்து காயப்பட்டுடுது. அது பயந்து போய் அந்த பெண்மணி அந்த ஊர்காரங்கள்ட்ட சொல்லும் பொழுது அந்த ஊர்காரங்க எல்லாரும் வந்து அந்த இடத்த வந்து பார்க்குறப்போ அந்த 5 தலை நாகமானது ஒரு சிலையாக மாறி இருந்திருக்குது. ஸோ அந்த சிலை தான் நாம் இப்போ இந்த நாகராஜா கோவிலில் வழிபடக்கூடிய சிலை அப்படின்றது ஒரு ஐதீக கதையாக
புராண கதையாக இங்கே வந்து சொல்கிறாங்க. இந்த திருக்கோவிலோட புனரமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்போ வந்து முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் வந்து ஒரு கூரை வேயப்பட்ட ஒரு சின்ன இடமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இது வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்ததுனால அப்போ ஆட்சி புரிஞ்ச உத்தம மார்த்தாண்டவர்மன் அவனுடைய காலத்தில் இந்த கோவில் வந்து திருப்பள்ளி செய்யப்பட்டது. அப்போ வந்து அந்த மகாராஜாவோட கனவுல அந்த நாகராஜா வந்து எனக்கு வந்து மேற்கூரை வந்து கீத்தினால் வேயப்பட்ட மேற்கூரையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கனவுல சொல்லியிருக்கார். அதனால் அன்றையிலேருந்து இன்னைய வரைக்கும் கோவில்கள் எந்த மாற்றங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த நாகராஜா மூலவர் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் மட்டும் மேற்கூரை வந்து கீற்றினால் வேயப்பட்ட ஒரு மேற்கூரையாக தான் அமைஞ்சிருக்கிறது. பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கோவிலில் வந்து நாகதோஷம், அப்புறம் அந்த சர்ம ஏதாவது வியாதிகள் இருந்தால் அதுக்கு உண்டான தோஷம், திருமணத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷங்கள் இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே வந்து நாகர்கோவிலில் இருக்கிற ஸ்ரீ நாகராஜா திருக்கோவிலை பற்றின ஒரு பரிகார ஸ்தலத்தில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த பரிகாரத்துக்கு செய்யக்கூடிய நிறைய ஹோமங்கள் பூஜைகள் எல்லாமே இந்த கோவிலில் வந்து சிறப்பாக செய்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம வேறொரு திருக்கோவிலில் வேறொரு பரிகார ஸ்தலத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.